முதலாவது அவர் யாரு, அவர் உங்களுக்கு என்ன செய்வார்ன்றது தான் போதிச்சு கொண்டு இருக்கிறோம். நான் இப்போ உங்களிடத்துல கேட்கிற கேள்வி, நீங்க யார்? நீங்க அவருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? ஆண்டவரே, நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று அவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? ஆள்க அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஏக்கம் அல்லது உங்க உள்ளத்துல ஒரு குமுறல் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த ஆண்டவரை நான் யாருக்காவது தெரியப்படுத்தி ஆகணும், இந்த ஆண்டவரை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும், இவரிடத்திலிருந்து நான் அனுபவிச்ச நன்மையை சலுகையை மற்றவங்களுக்கு நான் காண்பிச்சே ஆகணும் என்ற தீர்மானம் உங்களோடு கூட நிரந்தரமா இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் அந்த தீர்மானம் ஒரு தீரா காதலா அவருடைய எதிர்பார்ப்பை நோக்கி உங்களை நகர்த்தும். ஆண்டவருடைய அன்பை சொல்லி யாராவது உங்களுக்கு பக்கத்துல இருந்து அவரை ஆராதிக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கடா, உங்களால் அந்த செயலை நிறுத்தவே முடியாது. அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து பாருங்க, அது வேற மாதிரி இருக்கு.